ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சின்ன வெங்காய குழம்பு தான் வைக்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் வெந்தயம், 3 வரமிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 4-5 பல் பூண்டை தட்டி வச்சுருக்கேன், தேவையான அளவுக்கு சின்ன வெங்காயம், மிளகாத்தூள், குழம்பு பொடி, 3 தக்காளியை மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருக்கேன். புளி ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் தேவைக்கு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ குழம்பு தாளிச்சிடலாம். 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கடுகு சேர்த்துக்கலாம். ஜீரகம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் சேர்த்துக்கலாம். வரமிளகா சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். தட்டி வச்ச பூண்டு சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தீயை சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம பொடி சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள், மல்லித்தூள், கருகாமல் இதை நம்ம வறுக்கணும். இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் தக்காளி பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து இதை கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ புளி தண்ணி நான் சேர்த்துட்டேன். இப்போ தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம் தேவையான அளவில். கல்லுப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இந்த குழம்பு கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணி நம்ம இறக்கிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வீடே மணக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.